கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை இந்த காலவேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தினுடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் தினந்தோறும் இந்த வசனத்தை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வாலிப பையன் 18 வயதை அடையும் போது இந்த வசனத்தை, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுவதற்காகவே ஒரு விழா, ஒரு குடும்ப விழாவை அவர்கள் ஒழுங்குபடுத்துகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், தாய் தகப்பன் பெற்றெடுத்து வளர்த்து ஒரு 18 வயது வரை ஒரு வாலிப பிள்ளை என்று சொல்லக்கூடிய நிலையில் வளர்ந்து வருகிற அந்த வேளையில், அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட நிலை என்று சொல்லி அவன் வருகிற வேளையில், அவனுடைய வாழ்க்கையில் இனி நான் என்னுடைய தாய் தகப்பனை அல்ல, நான் கர்த்தரையே நம்பி ஜீவிப்பேன் என்பதற்கு ஒரு உறுதிமொழியைப் போல இந்த வசனத்தை அங்கே அந்த வாலிபன் சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி நாம் சொல்லும்போது, நமக்கும் கர்த்தர் இதில் இருக்கக்கூடிய இந்த மகத்துவமான ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் தாய் தகப்பனை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்த காலத்திலிருந்து இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய அந்த ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வருவதற்காகத்தான் இந்த வசனத்தை இந்த நாட்களிலும் சரி பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எங்களை நம்பி இல்லை, நீ கர்த்தரை நம்பி நீ வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை. எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய வியாபாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அது முற்பிதாக்கள் நமக்கு கொடுத்த சொத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்லை நம்முடைய பிள்ளைகள் நம்மை சப்போர்ட் பண்ணுவாங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் எந்த வயதாக இருந்தாலும் சரி, இந்த கால வேளையில் இதை நமக்கு, இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். நான் வேறு யாரையும் நம்ப மாட்டேன், கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லி அவரையே நம்பி வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருந்து நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலங்களில் நம்பிக்கை அற்ற நிலையில் யாரை நம்புவது என்று சொல்லி, எதை நம்பி நான் வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு திக்கற்ற நிலைக்குள்ளே ஒருவேளை காணப்படலாம். அவர்களுக்காகவே இந்த காலங்களில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுடைய தேவைகள் மத்தியில் தன்னுடைய அற்புத கரத்தை நீட்டி யெகோவா ஈராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே இந்த நாள் நீங்கள் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஒரு செயலுக்குள்ளாய் கடந்து வாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செழித்திருக்க முடியாத காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் நேச பிதாவே, இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு காண்பித்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி கர்த்தாவே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் இதை கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை இந்த கால வேளையிலே கர்த்தாவே நாங்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாகும். நாங்களும் உம்மை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி உம்மை பற்றி பிடித்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கர்த்தாவே உணர்த்தின காரியத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நம்பிக்கையற்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரையும் நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கையாக இருந்து இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்த்தாவே தேவைகளையும் நீர் கர்த்தாவே சந்தித்து நாங்கள் உண்மை துதிக்கும்படியாய் சோதரிக்கும்படியாய் கிருபை பாராட்டியறலும். அப்பா, மகளுடைய திருமண காரியத்துக்கோ அல்லது மகனுடைய திருமண காரியத்துக்கோ, பிள்ளைகளுடைய எதிர்கால காரியத்துக்கோ, அல்லது ஒரு தொழிலை செய்வதற்கோ இன்றைக்கு நம்பிக்கையற்ற நிலையில்
என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த வசனம் அவர்களோடு பேசட்டும். கர்த்தாவே, எங்களோடு பேசின வார்த்தை அவர்களோடும் பேசட்டும். உயிருள்ள இந்த வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும். அப்பா, கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்று சொல்லி கர்த்தாவே, இன்றைக்கு உம்மை பற்றிக்கொண்டு வாழ ஒவ்வொருவருக்கும் அருள் செய்தலும், ஒவ்வொரு குடும்பம் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து ஆராதித்து ஆசீர்வாதம் வாழ்ந்துக்கு அருள் செய்தலும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் சொன்னபடியே இந்த நாளில் அவரை நம்பி வாழ்வதற்கு நீங்கள் இந்த நாள் முதல், இந்த நிமிடம் முதல் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். காட் பிளஸ் யூ.